ஹாய் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம 7வது நாள் கிளாஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு அ இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளாஸ். என்ன அப்படின்னா, எது கூடலாம் எஸ் சேர்க்கணும், எது கூட சேர்க்கக்கூடாது, எஸ் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்குலர் எது எதெல்லாம் ஒரு பொருள், எது எதெல்லாம் 2க்கு மேல, 2 இல்ல 2க்கு மேல அப்படின்னு சொல்றோம். ப்ளூரல் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இதோட ஒரு 5 கிளாஸ்ல சிம்பிளான அந்த பேசிக் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கான வேர்ட்ஸ்லாம் என்னென்ன, அதோட அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இந்த 5 கிளாஸும் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட்லேருந்து 5த் வரைக்கும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ பாருங்க. இப்போ இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம்னா சிங்குலரும் ப்ளூரலும். உதாரணத்துக்கு அப்பா கேட்குறாரு, ஏன்பா உங்ககிட்ட எத்தனை பேனா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? என்கிட்ட ஒரே ஒரு பேனா தான் ஐ ஹேவ், ஒரே ஒரு பேனா தான் இருக்குன்னு சொல்லும்போது ஐ ஹேவ் எ பென் அப்படின்னு சொல்லுவீங்க. இதே உங்க அக்கா கிட்ட கேட்குறாங்க, உன்கிட்ட எவ்வளோம்மா பேனா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா சொல்றாங்க, ஐ ஹேவ் 2 பென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட 2 பேனா இருக்கு. தமிழ்ல நம்ம சொல்லும்போது 2 பேனாக்கள்னு நம்ம சொல்ல மாட்டோம். 2 பேனான்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? பேச்சு மொழி வேற, எழுத்து மொழி வேற. சரிங்களா? அப்போ ஐ ஹேவ் எ பென் அப்படின்னும்போது, அப்போ ஒரு சிங்குலரா வரும்போது, ஒரு பொருள் சொல்லும்போது நான் நேத்தே சொன்னேன். அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் ஆகுது. அப்படின்ற வார்த்தை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, வவல்ஸ் தவிர ஏஇ, ஐ, ஓ, யூ இதுதான் வவல்ஸ் உயிரெழுத்துக்கள், ஆங்கில உயிரெழுத்துக்கள். இத தவிர வர வார்த்தைகளுக்கு முன்னாடிலாம் நம்ம அதாவது மெய்யெழுத்துக்கு முன்னாடி வந்துரும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ ஒரு பேனான்னா எ பென்னு. இதுவே 2 பேனான்னு சொல்லும்போது 2 பேனாக்கள் சொல்லும்போது 2 பென்ஸ். அப்போ ஐ ஹேவ் 2 பென்ஸ் அப்படின்னு அக்கா சொல்றாங்க. நீங்க ஐ ஹேவ் எ பென்னுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு பேனா இருக்குன்றதுக்கும் 2 பேனாக்கள் இருக்கு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நீங்க இந்த லாஸ்ட் 5 கிளாஸும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. பட் இது ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி கொண்டு போகணும்னு சொல்லக்கூடியது இந்த முதல் 5 வகுப்புகளும் நிறைய பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வேற ஏதாவது சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்போ வேற சென்டென்ஸ் பாருங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, அக்கா கிட்ட ஒரு புக் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஷி ஹாஸ் அவகிட்ட, இல்லைன்னா அவகிட்ட ஷி ஹாஸ் எ புக்குன்னு சொல்றீங்க. அவகிட்ட ஒரு புக் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சரிங்களா? இல்ல இல்ல அப்புறம் சொல்றீங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல இல்ல அவகிட்ட 3 புக் இருக்கு. ஷி ஹாஸ் 3 புக்ஸ். அப்ப இது ப்ளூரல், இது சிங்குலர். ஒரு புக்குன்னும் போது ஒரு பொருளை பத்தி பேசும்போது அது சிங்குலர்னு சொல்றோம். 2 பொருள் இல்ல 2க்கு மேலன்னு வரும்போது அதை ப்ளூரல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, புரியுதா? இப்போ அடுத்தது இங்க பாருங்க. நம்ம கிளாஸ்ல அந்த பையன் தாண்டா உயரமா இருக்கா, அந்த பையன் தான் உயரமானவன் அப்படின்னு சொல்லும்போது த பாய் இஸ் டால். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இந்த பாய்னா அந்த பையன் ஏதோ ஒரு பர்டிகுலரா, ஏன்னா தி வந்திருக்குல்ல, இது பர்டிகுலரா ஏதோ ஒரு பையனை பத்தி சொல்றாங்க. டால்னா உயரமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய, உயரமானவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? டால்னா உயரமானது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்களா? அப்போ த பாய் இஸ் டால்னா, த பாய் டால் அப்படின்னா பையன் உயரமானவன். இங்க பாருங்களேன், உங்களுக்கு இன்னொன்னு சொல்றாரு. இந்த பாய்னா அந்த பையன், அந்த பையன் டால்னா உயரமாக, உயரமாகன்னு அர்த்தம். அப்ப இந்த ஈஸ் நடுவுல வருதுல, இது தேவையில்லையா? அதான் அந்த பையன் உயரமானவன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஈஸ் தேவையில்லையா? தேவை. எப்படி தேவைன்னா, உயரமானவனாக இருக்கிறான். இப்போ இந்த ஈஸ் இந்த இந்த உயரமானவன் அப்படின்றது இப்போ உயரமானவனா? இல்ல இனிமேல் வரப்போற நாட்கள்ல உயரமா இருப்பானா? இல்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்ச, கடந்து போன நாட்கள்ல உயரமா இருந்தவனா? அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தைகளா தான் இந்த ஆமி, ஈஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி எல்லாம் பயன்படுது. சரிங்களா? அப்போ ஈஸ் அப்படின்றது இப்போ பிரசன்ட்ல ஒருத்தவன் உயரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ்ல மீன் பண்ணுது. சரிங்களா? அப்ப இந்த பாய் இஸ் டால்னா பையன் உயரமானவனாக இருக்கிறான். ஈஸ்னா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பிரசன்ட்ல. புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே. அப்போ அடுத்த சென்டென்ஸ் என்ன? The chair is, this is a chair. That's a bag. That is a bag. இங்க பாருங்க.
திஸ் இஸ் அப்படின்னா இது ஒரு திஸ் இஸ் எ பேக். திஸ் இஸ் எ பேக்னா திஸ் இஸ் சேர் அப்படின்னா இங்க பாருங்க இது ஒரு பேக் அப்படின்னு அர்த்தம். திஸ்னாவே இது அப்படின்னு வருதா மீனிங். ஈஸ்னா இருக்கிறது, இது இருக்கிறது, என்னவாக இருக்கிறது, ஒரு பையாக இருக்கிறது. அப்போ ஒரு பை இருக்கு, திஸ் இஸ் பேக்னா இது ஒரு பை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. தீஸ் ஆர் அப்படின்னு வரும்போது தீஸ் பக்கத்துல எப்பவுமே ஆர் தான் வரும். தீஸ் ஆர் நிறைய பை, ரெண்டு பை இல்ல ரெண்டு பைக்கு மேல இருக்கும்போது பேக்ஸ்ன்னு சொல்லிடுறோம். தீஸ் ஆர் பேக்ஸ்ன்னு சொல்லிடுறோம். சரிங்களா. ஓகேவா. அடுத்தது பாருங்க. ஐசின்னா இல்லைன்னா ஐசா நான் பார்த்தேன். ஐசான்னு நான் பார்த்தேன். ஐசா எ கேட் அப்படின்னா நான் ஒரு பூனையை பார்த்தேன். சரிங்களா. இதுவே ஐசா 4 கேட்ஸ் அப்படின்னா நான் பார்த்தேன். எத்தனையோ பார்த்தேன், 4 பூனைகளை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை தருது. ஓகேங்களா. அப்போ ஐசா எ கேட் அப்படின்னும் போது ஒரே ஒரு பூனை பற்றி பேசும்போது ஏ அப்படின்ற ஒரே ஒரு ஒன்று அப்படின்ற மீன் பண்ணக்கூடிய ஏ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். 4 கேட்ஸ் எத்தனை 4 பூனைகளை பற்றி பார்க்கும்போது 4 பக்கத்தில் கேட்ஸ் அப்படின்னு வந்துடுது. சரிங்களா. ஓகே, புரிஞ்சுதா இந்த சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸை மட்டும் அப்படி சின்னதாக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. தமிழ் மட்டும் பார்க்கலாமா. இப்படி வச்சுக்கலாம். தமிழ் மட்டும் இங்க பாருங்க. எனக்கு 2 பேனாக்கள் உள்ளன அப்படின்னு அது வருது தமிழ்ல. எனக்கு 2 பேனாக்கள் உள்ளன. அதான் என்கிட்ட 2 பேனாக்கள் இருக்கு. அப்போ 2 பென்ஸ். சரிங்களா. 2 2க்கு மேல வரும்போது அந்த பென்னு கூட எஸ் சேர்ந்து வந்துருச்சு. ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. அவளுக்கு 3 புத்தகங்கள் உள்ளன. ஷி ஹேஸ் 3 புக்ஸ். புக்கு அப்படின்னா சிங்குலர், புக்ஸ் அப்படின்னா ப்ளூரல். அது எத்தனை புக் இருக்கான், 3 புக்ஸ் இருக்கான். ஸோ அப்போ ஒரு புக் இருக்கும்போது ஷி ஹேஸ் எ புக் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஓகே, இப்போ அடுத்தது 2 பேனாக்கள், 3 புத்தகங்கள், அந்த பையன்கள். பாய்ஸ் ஆர் டால் அப்படின்னா அந்த பசங்க எல்லாருமே உயரமானவங்க தான்ப்பா அப்படின்னு அர்த்தம். தீஸ் ஆர் தீஸ் ஆர்னா இங்க இருக்கிறது, இங்க பக்கத்துல இருக்கிறது எல்லாமே சேர்ஸ் தான். இவை எல்லாம் நாற்காலிகள் அப்படி அர்த்தம். இப்போ தோஸ் ஆர் ரொம்ப தூரத்துல இருக்கிறது, தூரத்துல இருக்கிறது எல்லாமே என்னது, பைகள், பேக்ஸு. ஐசினா நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன், 4 பூனைகளை பார்க்குறேன். 4 பூனைகளை நான் பார்க்கிறேன். அப்போ இங்கே பாருங்க 4, இங்கே நாற்காலிகள், பைகள் வந்துருச்சு. இங்கே அந்த பையன்கள் அப்படின்ட்டு ப்ளூரல் வந்துருச்சு. இங்கே 3 புத்தகங்கள் சொல்லியாச்சு. இங்கே 2 பேனாக்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ சிங்குலர் ப்ளூரல்லாம் எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. 2 பேனாக்கள், 3 புத்தகங்கள், அந்த பையன்கள், இவை நாற்காலிகள், இவைகள் பைகள், நான் 4 பூனைகளை. இது எல்லாமே சிங்குலர், சாரி இதெல்லாம் ப்ளூரல். இதோட சிங்குலர் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் பேசிக், சென்டென்ஸோட பேசிக் வந்து இதுதான். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா. அப்போ சிங்குலர் ப்ளூரல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது. நீங்க பார்க்க போற டாபிக் இதுதான். சிங்குலர் ப்ளூரல்னா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, சிங்குலர்னா ஒரே ஒரு பொருளை பத்தி பேசும்போது சிங்குலர், ப்ளூரல்னா 2 இல்ல 2க்கு மேல பத்தி பேசும்போது அது வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. ஓகேங்களா. இப்போ இங்க பாருங்க. இப்போ நம்ம எது கூட எஸ் சேர்க்கணும் ப்ளூரல் வரும்போது, நவுன் கூட தான். நவுன்னா என்ன, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் நவுன் தான். சேரு, பிரிண்டரு, மொபைலு, வாட்சு, மைக்கு, பென்னு. ஐ ஹாவ் எ லேப்டாப்னு சொல்றோம். இந்த இடத்துல லேப்டாப் அப்படின்றது நவுனு. சரிங்களா. அப்போ இது கூட லேப்டாப்ஸ்னு எஸ் சேர்ந்துச்சுன்னா என்னது, லேப்டாப்ஸ் அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா இது வந்து ப்ளூரல். சரிங்களா. இது வந்து ப்ளூரல். அப்போ சிங்குலர் எது, சிங்குலர் வந்து லேப்டாப் அப்படின்றது சிங்குலர், லேப்டாப்ஸ் அப்படின்றது ப்ளூரலா வருது. ஓகேங்களா. ஓகே. அப்போ ஒரு சில வார்த்தைகள் மட்டும் எஸ் சேர்க்க முடியாது, அதோட வேற ஃபார்மே மாறிடும். இப்போ பாருங்க. ஐ ஹாவ் எ சைல்டுனா நிறைய இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா. ஐ ஹாவ் எ சைல்டு அப்படின்னா ஐ ஹாவ் எ சைல்டு அப்படின்னா
எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேவ் எ சின்ன குழந்தை. எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, ஐ ஹேவ் எ சைல்ட். இதுவே ஐ ஹேவ் 2 சில்ட்ரன் 2 சில்ட்ரன் அப்படின்னு வரும்போது, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இல்ல எனக்கு உங்களுக்கு எத்தன பசங்கப்பா? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த சில்ட்ரன் அப்படின்ற வார்த்தை. இப்ப இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்ம எல்லா நவுன் கூடயும், வார்த்தை கூடயும் எஸ் சேர்க்க முடியாது. சைல்டு சிங்குலர், அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து சில்ட்ரன். சில பேர் வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தப்பு. சில பேர் வந்து ஐ ஹேவ் 2 சைல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. அப்போ எ சைல்டுனா ஒரு குழந்தை. 2 சில்ட்ரன் அப்படின்னு தான் சொல்றேன். சில்ட்ரன் தான் சொல்லணும். சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 2 சில்ட்ரன், 3 சில்ட்ரன் அப்படின்னா சில்ட்ரன்னாலே குழந்தைங்க. சரிங்களா? ப்ளூரல் ஃபார்ம் வந்துருது. அப்ப சைல்டுனா குழந்தை. ஒரே ஒரு குழந்தைய குறிக்கக்கூடிய வார்த்தை. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப இதுல எப்பவுமே நீங்க தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ மேன்னா ஐ ஹேவ் இங்க பாருங்க. ஐ சா எ மேன். நான் நான் என் கடைக்கு போனேன்னா, எங்க தோட்டத்துக்கு போனேன்னா, அங்க யாருன்னே தெரியல. திடீர்னு ஒரு ஆள் நின்னுகிட்டு இருந்தாரு. ஒரு மனுஷன் நின்னுகிட்டு இருந்தாரு அப்படின்னும்போது, ஐ சா எ மேன் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க. அதுவே ஐ சா மென். ஐ சா 2 மென் அப்படின்னும்போது, நானு எங்க தோட்டத்துக்கு போம்போது 2 ஆளுங்க யாரோ நின்னுகிட்டு இருந்தாங்க. 2 பேரு அங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. ஐ சா தட். அவங்கள நான் பார்த்தேன். அப்ப ஐ சா 2 மென் அப்படின்னா 2 மனிதர்களை நான் பார்த்தேன் அப்படின்னு வரக்கூடிய ஆன்சர் வரணும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சா? இப்போ ஓகே. அப்ப இதுலேருந்து உங்களுக்கு சின்னதா ஒண்ணு ரிவிஷன் சொல்றேன். எல்லா நவுன் கூடயும் எஸ் சேராது. ஒரு சில நவுன் கூட சாரி எல்லா மேக்ஸிமம் எல்லா நவுன் கூட எஸ் சேரும். பட் ஒரு சில வார்த்தைகள் கூட சேராது. அப்போ அது எதுன்னா சைல்டு அப்படின்னா சில்ட்ரன் வருது. மேன் அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் மென்னுன்னு வருது. ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது கவுண்டபிள், அன்கவுண்டபிள் எப்படி சொல்றது? கவுண்டபிள்னா என்ன? அந்த வார்த்தைகள்லாம் எண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். கேன் கவுண்ட். அப்போ ஒரு இடத்துல ஆப்பிள் பழம்லாம் நெறைய இருக்கு. ஆப்பிள் பழம்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் எண்ண முடியுது நம்மளால. அப்பன்னா அதெல்லாம் கவுண்டபிள்ஸ். அப்ப இங்க எத்தன இருக்கு? எத்தன ஆப்பிள் இருக்கு? 2 ஆப்பிள்கள் உள்ளன. அப்ப இதெல்லாம் கவுண்டபிள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 2 ஆப்பிள் உள்ளன. எண்ணவே முடியாததுலாம் என்னென்ன? சர்க்கரை எண்ண முடியுமா? சுகர் எண்ண முடியுமா? முடியாது. வி கேனாட் கவுண்ட் தட். அடுத்தது ரைஸ் எண்ண முடியுமா? முடியாது. அடுத்தது வாட்டர் எண்ண முடியுமா? தண்ணிய புடிச்சு எண்ண முடியுமா? சொட்டு சொட்டா முடியாது. ஓகேங்களா? டிராப் டிராப்பா எண்ண முடியும். பட் ஒரு கையில தண்ணிய எடுத்து அப்படியே எண்ண முடியுமா? முடியாது. அப்ப சுகரு, ரைஸு, வாட்டர் இதெல்லாம் அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகேவா? அப்ப இதுவே கவுண்டபிளா வரும்போது ஆப்பிள், கார் அதாவது எண்ணத் தகுந்த வார்த்தைகள மட்டும் நம்ம கவுண்டபிள் சொல்றோம். அன்கவுண்டபிள் நவுன்னா எண்ண முடியாது. அப்ப எப்பவுமே கவுண்டபிள்ல கவுண்டபிள் இருக்குல்ல, கவுண்டபிள் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏ ஒரு ஐ ஏட் அன் ஆப்பிள். ஐ சா அன் என்ஜினியர். நான் ஒரு என்ஜினியர பார்த்தேன். சரிங்களா? ஐ ஐ ஐ ஐ மெட் சோ மெனி ஸ்டூடண்ட்ஸ். நானு நெறைய ஸ்டூடண்ட்ஸ வந்து சந்திச்சேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாரி அன்கவுண்டபிள்ல நம்ம கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் சுகர் எடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். 2 சுகர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். அடுத்தது எனக்கு போதுமான அளவு பணம் என்கிட்ட இருக்கு. ஐ ஹேவ் இனஃப் அமௌண்ட். எனஃப் அமௌண்ட். அதே மாரி டூ மச் சுகர் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான சர்க்கரை உடம்புக்கு ஏத்ததில்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப டூ மச் ஆஃப் சுகர், டூ மச் அப்ப மச்ன்றது அளவ குறிக்கக்கூடியது. ப்ளூரல் ஃபார்ம்ல வர அன்கவுண்டபிள் நம்பரோட அளவ குறிக்கக்கூடியது. சரிங்களா?
ஓகேவா? அப்ப இதெல்லாம் புரிஞ்சுச்சா? அதே மாரி எ லிட்டில், எ லாட் ஆஃப் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லிட்டில்னா கொஞ்சம், எ லாட் ஆஃப்னா நெறைய அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இங்க பாருங்க. ஐ பாட் நான் ஒரு கார் வாங்குனேன்ப்பா. நானு ஒரு கார் வாங்குனேன். ஐ பாட்னா நான் வாங்குனேன். எ கார் அப்படின்னா ஒரு கார். நான் ஒரு கார் வாங்குனேன். இதுவே 2வது ஐ பாட் 2 கார்ஸ் அப்படின்னா நானு 2 காரு வாங்குனேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸ எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரணும். சரிங்களா? இங்க காட்டுறேன்ல இந்த எல்லா சென்டென்ஸையும் நீங்க புரிஞ்சுகிட்டு, இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்